இயலாதவர்களுக்கு காலணி வாங்கி தருவதால் இந்த பாத யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் சிறப்பான இடங்களிலே இருந்து நல்ல அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இயலாதவர்களுக்கு காலணி வாங்கி தருவதால் இந்த பாத சனி என்று சொல்கிறார்கள் அல்லவா, அதனால் ஏற்படும் கெடுபலன்கள் குறையும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 4ஆம் தேதி 7ஆம் மாதம் 2026 சனிக்கிழமை, தமிழ் மாதம் ஆணி. இன்றைய சூரிய உதயம் 7:09, சூரிய அஸ்தமனம் 7:27. இன்றைய திதி தேய்பிரை சதுர்த்தி. தேய்பிரை சதுர்த்தி முடியும் நேரம் இன்று மதியம் 3:10. அதன் பிறகு பஞ்சமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். அவிட்டம் நட்சத்திரம் முடியும் நேரம் மாலை 4:14. அதன் பிறகு சதய நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு அமிர்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 8:41 9:12 வரை. அதன் பிறகு காலை 11:45 12:19 வரை. மாலை வேளையில் 6:25 7:27 வரை. ராகு கால நேரம் காலை 10:13 11:45 வரை. யம கண்ட நேரம் மதியம் 2:50 4:22 வரை. கூலிகன் காலை 7:09 8:41 வரை. இன்றைய சந்திராஸ்தம ராசி பார்ப்போம். இன்றைய சந்திராஸ்தம ராசி மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம் அதிகாலை 3:18 முடிவடைந்து அதே வேளையில் கடக ராசி அன்பர்களுக்கு ஆரம்பமாகும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு உற்சாகம், ரிஷப ராசிக்கு வெற்றி, மிதுன ராசிக்கு நன்மை, கடக ராசிக்கு செலவு, சிம்ம ராசிக்கு பாராட்டு, கன்னி ராசிக்கு எதிர்ப்பு, துலாம் ராசிக்கு நற்செயல், விருச்சக ராசிக்கு முயற்சி, தனுசு ராசிக்கு வருத்தம், மகர ராசிக்கு சுகம், கும்ப ராசிக்கு பொறுமை, மீன ராசிக்கு சிக்கல். தொடர்ந்து சுப ஓரைகள் பார்ப்போம். இன்றைய சுப ஓரையில் குரு ஓரை முதலாவதாக வருகிறது. காலை 8:10 9:12 வரை. சுக்கிர ஓரை காலை 11:15 12:16 வரை. புதன் ஓரை மதியம் 12:16 1:18 வரை. சந்திர ஓரை மதியம் 1:18 2:19 வரை. குரு ஓரை மதியம் 3:21 4:22 வரை. சுக்கிர ஓரை மாலை 6:25 7:27 வரை. நம்ம நேற்று செவ்வாய் பகவானை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல, அவருடைய பராக்கிரமம் எப்படிப்பட்டது என்று. அந்த வரிசையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாயுடைய காரகத்துவம் இன்னும் கொஞ்சம் நம்ம பார்ப்போம். இவர்களுக்கு ஆக்ரோஷமான ஒரு குணமும் இருக்கும். அதாவது ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நல்ல சக்தி வாய்ந்த நிலையில் இருக்கும் பொழுது இவர்களுக்கு அந்த ஆக்ரோஷமான ஒரு நிலை இருக்கும். மற்றும் இவர்களுக்கு ஒரு நல்ல நிலையில் இருந்தாலே தன்னம்பிக்கை உறுதியும் நிறையா இருக்கும். தீர்மானமான செயல்பாட்டில் இறங்கக்கூடியவங்க, அதை செய்து முடிக்கக்கூடிய சக்தியும் இவர்களுக்கு இருக்கும். இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலுமே இவர்கள் மிக சிறப்பாக வேலை செய்வாங்க. பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கலைகளில் பணிகளில் இவங்க ரொம்ப நல்ல ஒரு திறமைசாலியாக இருப்பார்கள். மற்றும் இல்லாமல் சகோதரத்துவத்திற்கு, அதாவது சகோதர சகோதரிகளுக்கு காரணகர்த்தாவாக இருப்பவர் கூட இந்த செவ்வாய் தான். பெண்களுக்கு கணவர் பற்றி நீங்கள் பேசும்பொழுது இந்த செவ்வாய் பகவானை பார்த்து தான் அவருடைய கணவரை பற்றியும் சில பலன்கள் சொல்லுவார்கள். இவ்வளவு விஷயங்கள் இந்த செவ்வாயை பற்றி பேசினா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எதிரிகளை வெல்லக்கூடிய ஆளுமையும் ஆற்றலும் இவர்களுக்கு இருக்கும். சவால்கள் எல்லாம் சவால்லாம் விடுவாங்க. சாகச வேலைகளை புரியக்கூடியவர்களும் கூட. செவ்வாய் சரியான இடத்துல அமைஞ்சிருச்சுனாலே இவர்களுக்கு சாகச செயல்கள் புரிவார்கள். நல்ல வீராங்கனிகளாக இருப்பார். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்தையுமே சமாளித்து வெற்றி கொள்ளக்கூடிய அளவிற்கு இவர்களுக்கு ஆற்றல் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். அதனால் இந்த செவ்வாய் பகவான் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் சிறப்பான இடங்களிலே இருந்து நல்ல சக்தி வாய்ந்த செவ்வாய் பகவானாக அமர்ந்து விட்டார், இவர்களுக்கு நிச்சயமாக நான் சொன்ன இந்த பலன்கள் அனைத்துமே இவர்களுக்கு இருக்கும். ஸோ நம்ம இந்த செவ்வாய் பகவானுடைய அதிபதி யார் என்று கேட்டால் முருகப்பெருமான். முருகப்பெருமானை பாருங்கள், என்றும் இளமையாக, அவர் ஒரு போராளியாக, அவர் அசுரர்களை அழைத்து தேவர்களை வாழ வைத்த கடவுள் அல்லவா நம்ம கடவுள் முருகன். ஸோ அதற்கு அதிபதி அந்த செவ்வாய்க்கு இவர் தான் அதிபதியாக இருக்கிறார். அதனால்
செவ்வாய் யோகாதிபதியாக அமைய பெற்றவர்கள் முருக கடவுளை வணங்கினாலே இவர்களுக்கு எல்லா விதமான சுகங்களும், அவர்கள் செய்யக்கூடிய ஆற்றல் மிக்க காரியங்களுக்கு முருகப்பெருமானே துணையாக இருப்பார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஸோ அவர் ஜாதகத்திலேயே செவ்வாய் எந்த நிலையிலே இருக்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு ஆராய்ந்து பார்த்து, ஒவ்வொரு கிரகங்களையும் ஆராய வேண்டும். பார்த்து அதன்படி நடந்து கொள்ளும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை பயணத்திலே மிக சுலபமாக சில காரியங்களை சாதித்து கொண்டு நாம் சென்று கொண்டே இருக்கலாம். தொடர்ந்து என்னுடைய பதிவுகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.